இப்போ பாண்டிச்சேரி பொதுக்கூட்டம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு சரிங்களா, நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து கட்சியோட சின்னம் என்னவா இருக்கும், இந்த வாகேஷோடவா இருக்குமா அப்படின்ட்டு ஒரு ரூமர் போய்கிட்டு இருக்கு. அதுவா இருக்கலாமா அப்படின்ட்டு இன்னும் எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணல. அது மாதிரி அண்ணன் வந்து எந்த தொகுதியில வந்து நிற்பாங்க, அதுவும் ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. அதுவும் வந்து திருச்சியா மதுரையா இல்லாட்டி இன்னொரு ஊர் சொன்னாங்க, மொத்தம் 3 ஊர் சொன்னாங்க. அதில் வந்து திருச்சி தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அண்ணனோட டார்கெட் வந்து திருச்சியாக தான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதுவும் வந்து ரூமர் தான், கன்ஃபார்ம் இல்லை. கன்ஃபார்ம் நியூஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எப்படியும் வந்து இந்த டிசம்பருக்குள்ளே வந்து கட்சியோட சின்னத்தையும் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி அண்ணன் எங்கே நிற்க போகிறாங்க, எந்த தொகுதியில் நிற்க போகிறாங்கன்னு டிசம்பர் இல்லை ஜனவரி கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஒரு 2 மாதத்துக்குள்ளே தெரிஞ்சிடும். டிசம்பர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டிசம்பரே பாதி மந்த் வரப்போகுது. ஆடியோ லான்ச் வேறு இருக்குது டிசம்பர் 27. நம்ம ஆடியோ லான்ச்சையும் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம், வெயிட் பண்ணி அதுக்கான ஹைப்பும் கொடுப்போம். அப்புறம் அண்ணன் அடுத்து எங்கே பிரச்சாரம் போகிறாங்க, கட்சியோட சின்னம் என்னவா இருக்கும், அண்ணன் எந்த தொகுதியில் நிற்பாங்க, எல்லாமே வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக அண்ணனுக்கான சப்போர்ட்டை எல்லாருமே கண்டிப்பாக கொடுத்துட்டே இருங்க.